உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக அடைவில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல சனி பகவான், ரிஷபத்துல சூரியனும் புதனும், மிதுனத்துல குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், சிம்மத்தில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாத கிரக அடைவுகளை ரொம்ப தீவிரமாக ஆராய்ந்து மகர ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்ல வந்திருக்கிறோம். ஏன் தீவிரமா ஆராய்ச்சிங்க அப்படின்னா, மகர ராசிக்காரங்க கடந்த காலத்துல 7 சனியில ரொம்ப வார்த்தைகளில் சொல்ல இயலாது அந்த மாதிரியான கஷ்டம், அத்தனை கஷ்டத்தையுமே சுமந்து கொண்டு ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல, ஒரு வரட்டு தைரியத்துல எப்படியாவது நாங்க முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் அவங்க நிக்கிறாங்க. உங்களுடைய தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுதல். உங்களுடைய தைரியம் வெல்லுமா? நீங்கள் ஜெயிப்பீங்களா? நீங்கள் சாதிப்பீங்களா? நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவீர்களா? இந்த கேள்விக்கு எல்லாமே பதில் நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்க உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரம் எல்லாமே மாறப்போகிறது. மகர ராசினாவே நீங்க எல்லாத்துக்குமே உதவி செய்யக்கூடிய எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி. உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, உங்க பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட உதவின்னு கேட்டுட்டா, பசிக்குது அப்படின்னு கேட்டுட்டா, உங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நீங்க அடுத்த வேலையை பார்ப்பீங்க. உதவின்னு கேட்டுட்டா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சிடுறீங்க. இன்னைக்கு வரைக்குமே எல்லா இடத்துக்கும் கொடுத்துதான் பழக்கம் இல்லையோ, கெடுத்து பழக்கம் இல்லை. அப்போ உங்களால உருவாக்கப்பட்டவங்க, உங்களால நீங்க கொடுக்கப்பட்டவங்க, இன்னைக்கு அவங்களால நீங்க பாதிக்கப்பட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உதவியை நீங்க செஞ்சிருந்தாலும் அந்த நன்றி விசுவாசத்தை கூட அவங்க நினைக்காமல் இன்னைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை ஏமாத்தி எத்தனையோ பேரால நீங்க நடுத்தருக்கு தான் வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் அது மாதிரி கஷ்டம் தான் நீங்க பட்டிருக்கிறீங்க. இதற்கு மேலேயாவது நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது மட்டும் கேளுங்க. எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல வரல. தனக்கு போகத்தான் தானம், தனக்கு மிஞ்சியதுதான் தானம். இதை மட்டும் நீங்க, இந்த வார்த்தையை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதே சமயத்துல ஒருத்தருக்கு உபகாரம் செய்யறோம் அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதை பார்த்து செய்யுங்க. எல்லாத்துக்குமே அப்படியே நீங்க செஞ்சிட வேண்டாம். இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு. இந்த 6ஆம் இடத்துல வந்த குருவால் உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னா, கண்டிப்பா அந்த குரு தீமையத்தான் செய்யணும். தொழிலுக்கு கெடுக்கணும், உங்க பிசினஸை கெடுக்கணும், உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்கணும், உங்களுடைய கௌரவத்தை கெடுக்கணும். ஆனா மகர ராசிக்கு அது நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, 6ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். 9ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஜூன் மாசம் 6ஆம் தேதி
ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்போ மிதுனத்துல இந்த புதன் பகவான் ஆட்சி. அப்ப இந்த ஆட்சி பெற்ற புதனோடு குரு இருக்கிறார் அப்படின்னா அந்த குரு பகவானும் ஆட்சியாக இருக்கிறதுக்கு தான் கணக்கு. அப்ப 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது அப்படின்னால், அது 9ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைச்ச மாதிரிதான், ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரிதான். நீங்க உங்களுடைய எல்லா விதமான கஷ்டத்துல இருந்தும் வெளியில வருவதற்கு அந்த புதன் வழி செய்கிறார். அந்த புதன் 9ஆம் இடத்து அதிபதி. இது போக உங்களுக்கு 3, 6, 8ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் புதனோடு இந்த மாசம் 15ஆம் தேதி இணையறாங்க. அப்ப அந்த புதனும் சூரியனும் இணைவதால் புதாதித்ய யோகம். இந்த யோகத்தால் மகர ராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒண்ணு சாதிப்பீங்க. ஒண்ணு கல்வியிலையோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையிலையோ, ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறதுலையோ, டிஎன்பிசி எக்ஸாம், குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம், இல்ல உங்களுடைய ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலைக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்னா உதவி எக்ஸாம் எழுதணும், அதை எழுதுவீங்க. இதை கண்டிப்பாக ஏதாவது ரூபத்துல பாஸ் பண்ணிடுவீங்க. இப்படி பாஸ் பண்ணி உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரம், அந்தஸ்தை கண்டிப்பாக மாத்திக்குவீங்க. அப்ப உங்களை பார்த்து உங்களுடைய பெற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்க. என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, எக்ஸாம் எழுதினாப்ல, பாஸ் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிற சந்தோஷத்தை நீங்க கொடுப்பீங்க. இது போக உங்களுக்கு சூரியனும் குருவும் இதே 6ஆம் இடத்துல ஒன்று சேர்றாங்க. அப்ப இந்த சூரியனும் குருவும் ஒன்று சேரும் போது பெரிய பதவி, ப்ரமோஷன், சம்பள இன்கிரிமெண்ட், ஒரு நல்ல தொழில், ஒரு நல்ல பிசினஸ், இதை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாப்ல. அப்போ மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனாலையும், இந்த புதனாலையும், இந்த குருவாலையும் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கிறது. இது போக பாத்தீங்கன்னா அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். மகர ராசிக்கார அவங்க வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப சந்தோஷங்கள், வெளிநாடு போகிறது, வெளிநாட்டுல பிசினஸ் பண்றது, வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப் ஆகிறது, வெளிநாட்டுல சொத்து வாங்கிறது, வெளிநாட்டுல அவங்க விருப்பமான வாழ்க்கை வாழ்வது, இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது. கண்டிப்பாக இந்த மாசத்துல நடந்தே தீரும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு இருந்து குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்து, சிக்கலை கொண்டு வந்து, கல்யாணம் ஆகாம ஏதாவது தடங்களை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்க வேண்டிய கிரகம்தான். ஆனால் குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்கறதுனால அந்த ராகு தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார். தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை செய்கிறார். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், வாழ்க்கையில மறுகல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இப்ப இந்த பீரியட்ல மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும், நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க. அப்போ எனக்கே சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு சொல்றக்கு. அந்த அளவுக்கு சுபகாரியங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு நடக்கும். இதற்கு முன்னாண்ட 7 சனியில பாதிக்கப்பட்டீங்க, அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்க. சனி பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல இருந்து உங்களை வாழ வைப்பார், உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க.
இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால கொஞ்சம் தடுங்கல்கள், ஏதாவது ரூபத்தில் சில சோதனைகள், நம்ம பேசக்கூடிய பேச்சால் ஏதாவது தடைகள், நம்ம நல்ல முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இது வரும். இதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல அந்த கேது பகவானுடைய கோயிலுக்கு மட்டும் மகர ராசிக்காரங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. அது போக திங்கட்கிழமை நாள்ல விநாயகர் பகவானை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் பஞ்சாய் பறக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்புறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். உங்க ஜாதகம் பார்த்து சொல்லணும், நானே பார்த்து சொல்லணும். நான் ஒரு ஸ்டாப் போட்டு பார்த்தோன்னா நல்லா இருக்காது. இப்ப எங்கிட்ட பார்க்கணும் ஒரு 15 நாள் ஆகும், டைம் ஆகும். அந்த 15 நாள் கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கறவங்க பாருங்க. ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்ககிட்டயும் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.